லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிளை பிரித்து படிக்க வேண்டிய எஸ்தரின் போர்ஷன் 4வது அதிகாரம், வசனங்கள் 5 முதல் 9 வரை. இதில் நம்ம வரிசையாக எஸ்தர் சரித்திரத்தில் பார்த்துட்ருக்கோம். மொர்தெகாய் அழுதுகிட்டு ரட்டு உடுத்திக்கிட்டு உபவாசம் இருந்து ராஜா அரண்மனை வாசலில் அழுது நிற்கிறாரு. அந்த செய்தி கேட்டு இவ சரி நம்ம ட்ரெஸ்ஸு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முன்னாடி அவர் ஏதோ ராஜாட்ட பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு தோணுது, தெரியுது அவளுக்கு. அதனால ராஜாட்ட பேசுகிற அளவுக்கு தகுதியான வஸ்திரங்கள்லாம் அனுப்புகிறா எஸ்தர். அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ தான் ராஜா எஸ்தருக்கு அந்த பிரதானிகள், அவருடைய பிரதானிகளில் ஒருத்தன் ஆத்தாஹு அப்படின்ற ஒருத்தர், இவளுக்கு பாடிகார்டு இல்லை, இவ சொல்கிற ஆணைகள்லாம் பிறப்பிங்க எல்லாம் அரசியலில், அதனால் பட்டத்தரசி சொல்கிறத கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருக்காரு. அதனால அவள் அந்த ஆஃபீஸரை கூப்பிடுறா. ஆத்தாக்கு கூப்பிட்டு, என்னப்பா என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி மொர்தெகாய் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறாரு. அவளுக்கு எதுவுமே விஷயம் தெரியாது, ஆமான்னு பற்றின விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ கேட்குறா, நீங்கள் போய் கேட்டுவாங்க, மொர்தெகாய்கிட்ட போய் கேட்டுவாங்க. ஏன்னா ஒரு குயின் டக்குன்னு வெளியே போய் பேசுகிறது அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க வெளியே வரக்கூடாது. அதனால் ஆஃபீஸரை விட்டு அனுப்பி கேட்குறா. கேட்ட உடனே மொர்தெகாய் ஆமாம், அவர் ஆத்தாக்கு போய் மொர்தெகாய்கிட்ட பேச போகிறாரு. பேசவுடனே அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் மொர்தெகாய். இப்படி ஆமான் பிறப்பித்த கட்டளை இது எல்லாத்தையுமே, அந்த யூதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே, அதாவது அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ சொல்லிவிட்டு இன்னொரு ரெக்வெஸ்ட், அதோட அந்த இது ஆணையோட நகலையும் காமிக்கிறார். சொல்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல, அவனை அரசாணையோட நகலையும் அவர் கையில் கொடுக்குறாரு. இதையும் ராஜாத்திட்ட கொடுங்க, அது போக ராஜாட்ட போய் நீங்கள் பேசி, நீ எஸ்தர் இதுக்கு குயின் பேசி இந்த ஆணையை ரத்து செய்ய சொல்லி இது அரண்மனையில் போய் ராஜாட்ட பேசி ஒரு இது பண்ணுங்கள், அந்த ஆணையை ரத்து பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த விஷயத்தெல்லாம் ஆத்தாக்கு எஸ்தர்கிட்ட சொல்லிடுறாரு. சொன்ன உடனே எஸ்தர் கேட்குறாங்க, அதாவது எஸ்தர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் தான் இன்னைக்குரிய போர்ஷன். நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். அல்லேலூயா.